ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ்பிபி சரண் சார் அவருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு அப்படின்ற விஷயம். அந்த நபர் யாரு, இதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்லயே மென்ஷன் பண்ணுங்க. பின்னணி பாடகருடைய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோடைய மகன் தான் எஸ்பி சரண் விஷயம் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் நிறைய படத்துல பாட்டு பாடியிருக்காரு, அது மட்டும் இல்லாம படத்திலையும் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி கலவையான ஒரு பிரபலமான ஒரு பர்சன் தான் எஸ்பி சரண் அப்படின்னு சொல்லலாம். சோ இவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கொலை மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது சாலிகிராமத்துல இவர் பாத்தீங்கன்னா இவர் வீடு ரெண்டுக்கு விட்டுருக்காருங்களா. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கக்கூடிய திருஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு 2017 பாத்தீங்கன்னா இவர் ரெண்டுக்கு வந்துட்டாருன்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இவருடைய அட்வான்ஸ் பணமா 1,08,000 80,000 கொடுத்த மாதிரியும், அதுக்கப்புறம் கரெக்டா தான் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சமீபமா கிட்டத்தட்ட ஒரு 23 மாசமா பாத்தீங்கன்னா இவர் எந்த ஒரு ரெண்ட் அமௌண்ட்டும் தரமாட்டாரு அப்படி மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. வீட்டோட வாடகை பாத்தீங்கன்னா அதாவது 35,000 வாடகை விட்டதாகவும், கிட்டத்தட்ட 23 மாசமா இவர் வாடகையே தராம அது 8 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துச்சுன்னா ரெண்ட் வந்துருச்சு. இதை போய் கேட்டேன்னா என்ன ஆபாசமா பேசுறதும், கொலை மிரட்டல் விடுறதும், திட்டுறதுமா சொல்லி இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கே நகர்ல சென்னையில பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம திருஞானமும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ரீசனுக்காக அவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கிறதாகவும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரும் ஃபைல் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா போலீசார் இப்ப ரீசெண்டா விசாரிச்சுட்டு வந்திருக்காங்களாம். அதுதான் இப்ப பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் ரொம்ப பிரபலமான்றதால இந்த விஷயம் கொஞ்சம் வைரலா சமூக வலைதளம் பாத்தீங்கன்னா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க 2 பேர் பக்கத்துல என்ன ப்ராப்ளம்ன்ற விஷயம் இந்த ரெண்ட் மட்டும் தான் மெயினா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அதிகமா கிட்ட 23 மாசம்னா 2 மாசம் ஆயிடுச்சு. சோ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சொல்லலாம். ஸோ 2 வருஷமா இவர் ரெண்ட் பணம் செலுத்தாம இருக்கிறதாலும், அது இப்போ இவர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. பின்னாடி வேற என்னென்ன காரணம் இருக்குன்ற விஷயத்த பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய எஸ்பிபி சரண் நியூஸ், வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய எஸ்பி சரணுடைய இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ கொஞ்சம் பேசும் விஷயமா பாத்தீங்கன்னா வைரலா சமூக வலைதளத்துல ரொம்பவே பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.